வணக்கம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்கிறது. எல்லோரும் புத்தாண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமான விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவிலும் சரி, இந்திய முறைப்படி புத்தாண்டு என்பது நமக்கு சித்திரை 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14 இதை ஒட்டி வரும். அதுக்கு என்னுடைய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஜோதிட ரீதியாகவும் அதனுடைய அமைப்பு என்னங்கிறத சொல்லியிருக்கிறேன். சில இப்போ ஆட்சியாளர்கள் அவங்க வசதி தக்க தை 1ஆம் தேதியை புத்தாண்டுன்னு கொண்டு வச்சுக்கிட்டு, இப்போ இங்கே ஜனவரி ஆங்கில புத்தாண்டோடு சேர்த்து அடுத்த 2 வாரத்தில் இவங்க புத்தாண்டுன்னு ஆரம்பிச்சிடுவாங்க, தமிழ் புத்தாண்டையும். ஆனால் தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து கொண்டாடுவது சரியானது. சரி, இந்த வருடம் 2024 நடந்த முக்கிய விஷயங்களை பார்ப்போம். முதல்ல நூற்றாண்டு காலங்களாக பிரச்சனையில் இருந்த ராமர் கோயில் இடித்துட்டு பாபர் மசூதி கட்டியிருந்தாங்கிறது சண்டை பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி அந்த இடத்துல மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல ராமர் கோயில் கட்டுறதுக்கு கோர்ட்டு அனுமதி கொடுத்தது. இஸ்லாமியர்களுக்கு இந்த கோயிலை இடித்தான் கட்டியிருந்தாங்கன்னா கூட பல நூற்றாண்டுகளாக அங்கே மசூதி இருந்ததுனால கட்டி வந்தது, அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்திருந்தாங்க. அதன்படி ஜனவரி 22, 2024 அன்னைக்கு ராமபிரான் கோயில் கட்டப்பட்டு அது பிராண பிரதிஷ்டான்னு சொல்லி கோயிலில் ஆரம்பித்து வைத்தார்கள் பிரார்த்தனையை. இது ஒரு வரலாற்றில் முக்கியமான அம்சமாக அந்த நாள் மாறிவிட்டது. 2024 பொதுத் தேர்தல் நடந்தது பாராளுமன்றத்திற்கு. 3வது முறையாக நரேந்திர மோடியின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று சுதந்திரத்திற்கு பிறகு ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் 3வது முறை தொடர்ச்சியாக பிரதமரான ஒரே பிரதமர் மிஸ்டர் மோடி. அதாவது நேரு செய்த சாதனையை இவரும் நரேந்திர மோடி அவர்களும் செய்துள்ளார்கள். சரி, அஃப்கோர்ஸ் அவங்க தனி மெஜாரிட்டி 2 ஆட்சியில் இருந்தது 2014-19. இப்போது கூட்டணி மட்டும் மெஜாரிட்டிங்கிற அளவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதனுடைய காரணங்களை நம்ம ஏற்கனவே அலசி அதை விளக்கங்கள் கொடுத்தா அதை பற்றி போகல. இப்போதைக்கு கூட்டணி அரசு 3வது முறையாக வந்துள்ளது. அவர்கள் வழக்கம் போல் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருது. ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்திக்கிட்டு பொருளாதார முன்னேற்றங்கள் இதில் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, மாநில தேர்தல்கள்லையும் குறிப்பிட சொல்லணும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஆர்டிக்கிள் 370 கழட்டி விட்ட பிறகு, அதை ரிமூவ் பண்ண பிறகு நடந்த முதல் தேர்தல். அது கிட்டத்தட்ட 63.8% அங்கே வாக்குப்பதிவு நடந்தது. அது மற்ற மாநிலங்கள் நடக்கிற அளவுக்கு உள்ள வாக்குப்பதிவு. ஸோ அதை நாம் ஒரு பெரிய, அதாவது மெஜாரிட்டி மக்கள் இந்த ஆர்டிக்கிள் 370 ரிமூவ் பண்ணதையும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டது தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் அது மாதிரி பிரச்சனைகள் அதிகம் இருக்கிற காலத்தில் இவ்வளவு அதிக வாக்கு சதவிகிதம் கிடைத்தது இல்லை. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். அது முறைப்படி ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த ஆர்டிக்கிள் 370 ரிமூவ் பண்ணதுனால அது ஜம்மு காஷ்மீரும் மற்ற மாநிலங்களைப் போல் இந்தியாவின் சம உரிமை உள்ள மாநிலம், அதாவது ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்குறோன்னு சொல்லி பிரச்சனையை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் இருந்தது. அது இப்போது மாறிவிட்டது. பாகிஸ்தான் இருக்கிற நிலைமையில் அவர்கள் விரைவில் ஒடுக்கப்படுவார்கள் என்பதே என் கருத்து. சரி, மற்ற ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காங்கிரஸுக்கு சென்ற 2 தேர்தலில் 45, 54 அந்த ரேஞ்சில் அவங்களுக்கு எம்பி சீட் கிடைச்சது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தே கிடைக்காத அளவுக்கு தான் நிலைமை இருந்தது. அதாவது 10% சீட்டு கிடைச்சா தான் எதிர்க்கட்சி. 10%னா 55 சீட்டு கூட வரல.
இப்போ 99 சீட்டு கிடச்ச உடனே அதை மிகப்பெரிய வெற்றி என்று கொண்டாடி கொண்டு 99 சீட்டுங்கிறது 545ல் 99 சீட்டு. இது 3வது மிகப்பெரிய தோல்வின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப மட்டமான தோல்விங்கிறது வந்து 2014. அப்போ 2019 அதுவும் கிட்டத்தட்ட அதை ஒட்டியே தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கூட்டணிலாம் இண்டி கூட்டணி அது இதுன்னு சொல்லி அதனுடைய குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு சில சீட்டு கிடச்சது. கூட்டணியினுடைய செயல்பாடு, பிஜேபியினுடைய தவறான அணுகுமுறை. அதனால் அவங்களுடைய மிதப்புன்னு வச்சுக்கலாம். அந்த ஃபீல்ட் லெவலில் உழைக்காதனால அதில் அதிக ஒரு 99 சீட்டு வந்து ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பெற்று அவர் வழக்கம் போல் ஒரு வேடிக்கையான ரெட்டிகுலஸ் அப்ரோச் உள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தான் அவர் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கிறாரு. இது 99 இடம் வந்தோடனே காங்கிரஸுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திருப்பி அவங்க தீவிரமாக வளர்ந்துக்கிட்டு வர்றாங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஹரியானாவில் அவங்க ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்லி ஒப்பீனியன் போலாம் சொன்னது சுத்தமாக போயிடுச்சு. சென்ற முறையை விட அதிக சீட்டு எடுத்து பிஜேபி ஜெயித்து விட்டது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இவங்களுடைய கூட்டணி சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிஜேபி இவங்க கூட்டணி தோற்று போயிடும். காங்கிரஸோடு சேர்ந்த உத்தவ் தாக்கரே சிவசேனா, என்சிபி சரத்பவாருடைய என்சிபி அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. மிகப்பெரிய வெற்றியை வந்து பிஜேபி கூட்டணிக்கு கிடைத்தது. அவங்க வந்து மொத்தமாகவே 50 சீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அவ்வளோ கேவலமான தோல்வியை மகாராஷ்டிராவில் இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கும் கிடைத்தது. ஜார்க்கண்டில் சோரன் அவர் வெற்றி பெற்றார். அவர் இத்தனைக்கும் ஊழல் குற்றச்சாட்டில் கைது பண்ணி ஜாமீனில் வெளியேறினாலும் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். அது மிகவும் அது அவருக்கு அங்கே உள்ள செல்வாக்கை தெளிவுபடுத்துகிறது. மணிப்பூர் கலவரங்கிறது அதிகமாக தெரிந்தது. ஆனால் அது பல காலமாக இருந்து வரும் பிரச்சனைகளில் தொடர்ச்சி அது என்பது நம் கருத்து. அதை இண்டி கூட்டணி வந்து அதையும் ஒரு மதம் சார்ந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. அந்த மாதிரி அதை இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து தேச லெவலில் நடந்த முக்கிய அம்சங்கள். அதுபோக அம்பானி வீட்டு திருமணம் கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபா செலவழிச்சா சொன்னாங்க. உலகத்தில் உள்ள பெரிய வசதியான பெரிய அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாரும் வந்து நம்ம ஊர் ரஜினிகாந்த் வரைக்கும் அவர் அங்கே போய் டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தார். அந்த மாதிரி அதாவது பணம் இருந்தால் எதுவும் நடக்குங்கிறது வந்து அம்பானி வீட்டு திருமணத்தை உதாரணமாக சொல்லலாம். தேசிய லெவலில் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் என்னென்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எல்லை தகராறு. கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த சண்டைக்கு அப்புறம் 2 பக்கமும் இராணுவ தனப்பாட்டு இந்தியா அது வந்து பாருன்னு ஏற்றுனாங்க. ஒரு வழியாக சைனாக்காரன் சரின்னு திரும்பி போயிட்டாங்க. இப்போது அக்டோபரில் அவங்க வந்து நீங்கள் பழையபடி நம்ம அந்த காவலுக்கு ரோத்துக்கு போகலாம், எங்கெங்கே மறைச்சாங்களோ அதெல்லாம் சரிண்டு ஒதுங்கி போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான டெவலப்மெண்ட் நடந்தது. ஆனால் என்னுடைய கருத்துப்படி இந்தியா சைனா விஷயத்தில் இன்னும் கவனமாகவே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கல்கட்டாவில் மிகவும் கொடூரமான முறையில் ஒரு பயிற்சி டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த கேஸ் வந்து நாடு பூரா மிகப்பெரிய எதிர்வினையாச்சு. கல்கட்டாவில் டாக்டர்ஸ்லாம் வந்து போராட்டமாக அது நடத்தினாங்க. சுப்ரீம் கோர்ட்டு சுயமோட்டோவாக தானாகவே வந்து எடுத்துக்கிற மாதிரி அந்த கேஸை என்னென்னு பார்த்து அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றி விட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடந்தது. சரி, இது வந்து தேசிய அளவில். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி எல்லா தொகுதிகளையும் வென்றன. 39 ப்ளஸ் பாண்டிச்சேரி 1 40ஐயுமே அவர்கள் வெற்றி பெற்றனர். அது வந்து அவங்களுடைய கூட்டணியினுடைய பலமும் பணபலத்தினுடைய வெளிப்பாடே அல்லாமல் ஏதோ திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு அவர்கள் கொண்டாடி கொண்டாரு. அது உண்மை அல்ல. இப்போ 200 சீட்டுக்கு மேலே எடுக்க போகிறோம், 234 எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தோல்வி வேற போகின்றனர். அவங்க மிதப்பு தான்
மக்கள் கோபம் வந்து பொதுவாக இந்த ஆண்டு வந்து மழை வெள்ளம் மிக அதிகம். தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களும், வடக்கு திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களும் வெள்ளத்தால் மிக மிக பாதிக்கப்பட்டன. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மிகவும் அதிர்ச்சிகரமான தோல்வி, அதாவது கையாலாகாத அரசு செயலாக தான் இருந்தது. மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னுட்டு ஓட்டிட்டாங்க. இது இவங்களுடைய தோல்விக்கெல்லாம் மத்திய அரசுலேருந்து பணம் வரலன்னு ஒரு போட்டு விட்ருவாங்க. எப்போவுமே நடக்கிறபடி தான் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்க மாநில அரசு பொறுப்பாக இவங்களால் வந்து நிதி மேலாண்மை பண்ண முடியலைங்கிறது தான் யதார்த்தம். அதை மறைப்பதற்கு, இவர்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு மத்திய அரசு மேலே பழி போட்டால் மக்களிடம் தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறாங்க. மக்கள் தீர்ப்பு 2026 சரியாக இருக்கும் என்பது என் கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம். அதேமாதிரி சென்னையிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. பாண்டிச்சேரியிலும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து கள்ளச்சாராயம் வியாபாரம் நடந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 67 பேர் செத்து போயிட்டாங்க. 200 பேருக்கு மேலே மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு, அதாவது மிகவும் மோசமான நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு, எல்லாம் கள்ளச்சாராயம் குடித்தவங்க. அரசாங்கம் மிக தாராளமாக இறந்தவர்களுக்கு குடும்பத்திற்கு 10 லட்சம் கொடுத்தது. மற்ற கேஸுகளெல்லாம் வந்து ஒரு கேஸில் கோர்ட்டு அரசாங்கத்தை மண்டையில் கொட்டுற மாதிரி, இந்த மாதிரி கள்ளச்சாரத்துக்குள்ளே கொடுக்குறீங்க. உங்களுடைய அரசாங்கம் செய்த கட்டிய தூண், அதாவது காம்பவுண்ட் வால், அதை இடிஞ்சு விழுந்த அந்த பெண் குழந்தைக்கு 5 லட்சம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன கொள்ளுன்னு ஹைகோர்ட் ஒரு தடவை கணத்தை கொட்டு வைத்தது. இந்த மாதிரி, அதாவது அது என்ன கணக்கில் அவங்க கொடுத்தாங்கன்னு தெரியலை. அந்த கள்ளச்சார சாவுகளுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் ஒரு இறப்பு குடும்பத்துக்கு ஒரு குடும்பம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரவுடிகள் அட்டகாசம், மிக அதிகமான கொலைகள் அடுத்தடுத்து நடந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்த பிறகு போலீஸ் ரவுடிகளை ஒடுக்கும் வேலை துரிதமாக நடந்தது. அது இப்போது எந்த அளவு இருக்குன்னு இனி தான் பார்க்கணும். சரி, இப்போது சமீபத்தில் டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கும் மாணவியை பலாத்காரம் செய்து ஒரு கயவன், அவன் திமுககாரன்னு சொன்னால் அவங்க திமுகவில் கிடையாதுன்னு சொல்லி இப்போ மந்திரிகள்லாம் அதுக்கு சால்ஜாப் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஹைகோர்ட்டும் அரசாங்கத்தின் தலையில் குட்டு வைத்தது. எஸ்ஐடி ஹைகோர்ட்டே ஃபார்ம் பண்ணியிருக்குது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அவங்க அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் 3 பேர் கொண்ட குழு இது விசாரிக்கிறது. இது வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவை பொறுத்ததுக்கு, மற்ற வெளிநாடுன்னு முக்கியமாக இன்னொரு இது வந்து ரட்டன் டாட்டா குரூப்பினுடைய தலைவர், அப்புறம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், இவர்கள் காலமானார்கள். மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இருவருடைய இழப்புமே, இருவருடைய சேவை நாட்டிற்கு பொருளாதார துறையிலும் மற்ற பல விஷயங்களில் மன்மோகன் சிங் சைடும் சரி மிகப்பெரிய சேவை செய்தனர். அவர்கள் மறைவு ஒரு துக்ககரமான விஷயம் இந்த ஆண்டு. வெளிநாட்டை பொறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, பக்கத்தில் பங்களாதேஷ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மாணவர்கள் போராட்டம் என்ற பெயரில் பயங்கரவாதிகள் சப்போர்ட்டோடு சேர்ந்த ஒரு கும்பல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை விரட்டிவிட்டு இப்பொழுது இன்டரிம் கவர்மெண்ட் சொல்லி அங்கே அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மைனாரிட்டிகளான இந்துக்கள் கொலை செய்யப்படுகின்றனர், கோயில்கள் இடிக்கப்படுகின்றன. நம்ம நாட்டில் இருக்க மைனாரிட்டி பாதுகாவலர்கள் பயங்கர மரண அமைதியில் உட்காந்துட்டுருக்காங்க, அதை பற்றி எதுவும் பேசாமல். இது வந்து பக்கத்து நாட்டில் உள்ள பிரச்சனை. உலகத்து அளவில் வந்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறை வெற்றி பெற்று வந்துள்ளார். அவர் வெற்றி பெற்றது இந்தியாவிற்கு பிரச்சனை அல்ல, நன்மை என்றே கூட சொல்லலாம். ஆனால் சைனா மற்ற கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளுக்கு
அவர் சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்பது நம் கருத்து. மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தளவுக்கு 8வது ஊதியக்குழு வரும் என்று நானும் எதிர்பார்த்து அதை பற்றி வீடியோலாம் போட்டிருந்தேன். இப்போ அரசாங்கம் வந்து அது இப்போதைக்கு இல்லைங்கிற மாதிரியே பார்லிமெண்ட்டில் திரும்ப திரும்ப அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜேசிஎம்னுடைய நேஷ்னல் கவுன்சில் ஜெனரல் செக்ரட்டரி சிவகோபால் மிஸ்ரா அவருமே சமீபத்தில் இந்த டிசம்பரில் சம்டைம் 10ஆம் தேதிக்குள்ளே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அரசாங்கம் மாற்று முறையை பே கமிஷனும் மாற்று முறையை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விட்டார். அப்படின்னா அரசாங்கம் ஏதோ ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தங்களா, அவரை அப்படி எதுக்கு பேச போகிறாரு. பட் எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் தொழிலாளர்கள் அதாவது எம்ப்ளாயி யூனியனோட பேசி செய்வார்கள் என்பது நம் எதிர்பார்ப்பு. காரணம் என்னென்னா, ஊதியக்குழு என்பது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1986 இருந்து, அதாவது 4வது ஊதியக்குழுலேருந்து பே கமிஷனே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வைக்கணுங்கிற மாதிரி சொல்லி அது கரெக்டாக 5வது ஊதியக்குழு வந்து 96, 4வது ஊதியக்குழு 1986னா 5வது ஊதியக்குழு ஆரம்பித்தது வந்து 1996, 6வது ஊதியக்குழு 2006, 7வது ஊதியக்குழு வந்து 2016. ஆனால் 7வது ஊதியக்குழு என்ன சொன்னதுன்னா, இன்னொரு பே கமிஷன் வைக்க வேண்டாம், 10 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக குறுகிய காலத்திலேயே விலைவாசி உயர்வை கணக்கில் எடுத்துக்கொண்டு ஐக்ராய்ட் ஃபார்முலா படி இந்த பே மேட்ரிக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். இந்த அமைப்பை பேஸாக வச்சுக்கிட்டு அடிப்படை சம்பளத்தை கூட்டுறதுக்கு வந்து ஐக்ராய்ட் ஃபார்முலா படி விலைவாசி உயர்வை கணக்கில் எடுத்துக்கொண்டு செய்யலாம். ஐக்ராய்டு ஃபார்முலாங்கிறது வந்து பொதுவாக அது லேபர் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் டைரக்டராக இருந்தவர். அவர் கொடுத்த ஃபார்முலா தான் நம்ம நாட்டில் பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அது குறைந்தபட்ச தேவை ஒரு வீட்டுக்கு என்ன தேவைங்கிற மாதிரி ஒரு கணக்கு, சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகும், வீட்டு வாடகைக்கு எவ்வளோ ஆகும், பிள்ளைகள் படிப்புக்கு எவ்வளோ ஆகும்னு அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு, படிப்புங்கிறது மாத செலவில் வர வருஷத்துலேருந்து ஒரு டிவைட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி கணக்குகள் போட்டு செய்கிறது, அதனுடைய அடிப்படையில் செய்யலாம் என்று 7வது ஊதியக்குழு பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் அரசு அதை ஏற்றுக்கொண்டதாகவோ அல்லது ரிஜெக்ட் பண்ணதாகவோ சொல்லவில்லை. இப்போது 10 ஆண்டுகள் கழித்து 2026னா 10 ஆண்டு முடிஞ்சு போயிடும், இது 9 ஆண்டு முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது அதன் மூலமாக, அதாவது மாற்று ஏற்பாடு மூலம் செய்கிறார்கள் என்றால் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பளம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது நியாயமான கருத்து. காரணம் என்ன, பேங்க்கு மற்ற பொதுத்துறை எடுத்துக்கிட்ட பெரும்பாலான பொதுத்துறைகள், அதாவது மத்திய அரசு டிஏ பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து மத்திய அரசு சேலரிட்ட மாறும். மற்ற இண்டஸ்ட்ரியல் டிஏ வாங்குகிற பொதுத்துறை நிறுவனங்கள் பேங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வேஜ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி சம்பள மற்ற எல்லா மாநிலத்தினுடைய பொதுத்துறையும் அதே மாதிரி செய்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கோ அதை ஃபாலோ பண்ணுற மாநில அரசுகளுக்கோ 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே சம்பளத்தை திருத்தி அமைக்கப்படுகிறது. ஆகையால் இது செய்ய வேண்டியது கேபினட் செக்ரட்டரியும் வந்து அது 2026 தான் டியூ, இன்னும் டைம் இருக்குன்னா பேசியிருந்தேன், அதை தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஆனால் அரசாங்கத்தினுடைய கருத்து என்னவென்பது அவர்கள் தெளிவாக கூறும்போது தான் தெரியும். ஆனால் ஊதிய திருத்தம், சம்பளம் உயர்வு என்பது 2026 செய்யப்பட வேண்டியது என்பது நம் கருத்து. அது மற்ற விஷயங்கள் வரும்போது அதை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். வரும் ஆண்டு எல்லா மக்களுக்கும் சிறப்பானதாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.